200 வருடங்களுக்கு முன்பு மதுரை மாவட்டத்துக்கு என்று அன்றைய ஆங்கிலேய அரசால் ஆட்சியாளராக நியமிக்கப்பட்டவர் ரவுஸ் பீட்டர் என்பவர். மதுரை மாவட்டத்தில் இவருடைய ஆட்சி காலம் என்பது 1812ஆம் ஆண்டிலிருந்து 1828ஆம் ஆண்டு வரை. அதாவது இவருடைய ஆட்சி காலம் 16 ஆண்டு காலம் நீடித்தது. இவர் இங்கிலாந்தை சார்ந்த ஒரு ஆங்கிலேயராக இருந்தாலும் நாட்டு மக்களுடன் மிகவும் அன்புடனும் ஆதரவுடனும் ஆட்சி நடத்தி வந்தவர். இதனால் இவர் மீது மக்களும் அதிக அன்புடன் இவருடைய பெயருக்கு பின்னால் பாண்டி என்ற நாமத்தை சேர்த்து பீட்டர் பாண்டி என்று அன்பாக அழைத்து வந்தார்கள். இப்படி ஒரு நாள் இரவு இடி மின்னல் மழை என்று ஒரு சூறாவளி மதுரை மாவட்டத்தை சூறையாடி கொண்டிருந்தது. இதனால் நாட்டு மக்கள் மிகவும் கஷ்டப்படுவார்களே என்று எண்ணி உறக்கமின்றி மக்களை நினைத்து கவலை கொண்டிருந்தார். இயற்கையின் இந்த கோர தாண்டவத்தால் நாட்டு மக்களுக்கு எந்த துயரமும் வந்துவிடக் கூடாது என்று தன் மனமுருகி கடவுளை வேண்டினார். அப்போது வெளியில் இருந்து யாரோ ஒருவர் கதவை தட்டுவதை போன்று ஒரு சத்தம் கேட்டது. இந்த நள்ளிரவில் பாதுகாப்பு காக்க யாராவது அழைக்கிறார்கள் என்று எண்ணி கதவை திறந்து பார்த்தபோது ஒரு குழந்தை பெண்மணி தனிமையில் நின்று கொண்டிருப்பதை கண்டு இந்த செல்ல குழந்தையிடம், தனிமையில் நீ இங்கு எப்படி வந்தாய் என்றும் இந்த நேரத்தில் நீ இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்றும் கேட்டார். வெளியில் நின்று கொண்டு மழையில் நனைய வேண்டாம் என்றும் முதலில் உள்ளே வா என்றும் அழைத்தார் ஆளுநர் பீட்டர் அவர்கள். ஆனால் அந்த குழந்தை சிறுமி அதற்கு பதிலேதும் சொல்லாமல் ஒரு மௌன புன்னகையை மட்டும் பதிலாக அளித்துக் கொண்டு ஆளுநர் அவர்களின் கைகளை பிடித்தாள். பிறகு உள்ளே செல்லாமல் அவரது கைகளை பிடித்துக் கொண்டு அவரை வெளியே இழுத்து சென்றாள். உள்ளே அழைத்தும் வராமல் இந்த சிறுமி இந்த மழையில் தன்னை வெளியே எங்கே அழைத்துக் கொண்டு செல்கிறார் என்று தெரிந்து கொள்வதற்காக நான் உனக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டுமா என்று கேட்டார். ஆனால் அதற்கும் பதிலேதும் சொல்லாத அந்த சிறுமியுடன் ஆளுநர் பீட்டர் பாண்டி அவர்கள் மழையில் நனைந்து கொண்டே சற்று தூரம் அந்த சிறுமியுடனே பயணித்தார். அப்போது திடீரென்று ஆளுநர் பீட்டர் பாண்டி அவர்கள் தங்கியிருந்த அந்த பங்களா இடிந்து விழுந்து தரைமட்டமானதை கண்டு அதிர்ச்சியடைந்தார் பீட்டர் பாண்டி அவர்கள். ஒருவேளை நான் அதற்குள்ளேயே இருந்திருந்தால் என் நிலைமை என்னவாயிருக்கும் என்று நினைத்து பார்த்து ஒரு நிமிடம் உறைந்து போனார் ஆளுநர் அவர்கள். பிறகு தன்னை சுதாகரித்துக் கொண்டு தன் கையில் பிடித்து கொண்டு வந்த அந்த சிறுமியை பார்த்து நன்றி சொல்லிவிடலாம் என்று திரும்பிய போது அந்த சிறுமியை காணவில்லை. ஆனால் சட்டென்று சற்று தூரமாக நடந்து கொண்டிருந்தால் அந்த சிறுமி. கண் இமைக்கும் நொடியில் இந்த குழந்தை அவ்வளவு தூரம் எப்படி சென்று விட்டாள் என்று மனதிற்குள் ஒரு குழப்பம் தோன்றினாலும் அந்த குழந்தையை அழைத்தபடியே ஆளுநர் அவர்கள் அந்த குழந்தையின் பின்னாடி சென்றார். அப்போது அந்த குழந்தையின் நடத்தைக்கும் அவர் சென்ற தூரத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது என்பதை கண்டு கொண்டார். அந்த குழந்தை சிறுமி மெதுவாகத்தான் நடக்கிறாள், ஆனால் தூரமாக சென்று விடுகிறாளே, இது என்ன ஆச்சரியமாக இருக்கிறது என்று அந்த குழந்தையை பின்தொடர்ந்து சென்றார் ஆளுநர் அவர்கள். இவர் வேகமாக நடந்தும் கூட மெதுவாக நடக்கும் அந்த சிறுமியை நெருங்க முடியாமல் திணறி போனாலும் அந்த முயற்சியை கைவிடாமல் அந்த சிறுமியை பின்தொடர்ந்து சென்றார் ஆளுநர் பீட்டர் பாண்டி அவர்கள். பிறகு மீனாட்சி அம்மன் கோவில் வாசல் வரைக்கும் சென்ற அந்த சிறுமி திடீரென்று மாயமானதை கண்டு ஆளுநர் அவர்களின் மனதில் திடீரென்று ஒரு பயம் தோன்றினாலும் அவர் ஒரு நிமிடம் நடந்ததை நினைத்து மெய்சிலிர்த்து போனார். இதனால் அவருடைய மனதிற்குள் ஒரு பயமும் பக்தியும் அவருக்கே தெரியாமல் குடிகொண்டு விட்டதை. என்னை காப்பாற்றிக் கொள்ள அந்த அம்மன் குழந்தை வடிவெடுத்து என் கையை பிடித்துக் கொண்டாளே என்பதை எண்ணி மனதால் பூரித்து போனார் ஆளுநர் பீட்டர் பாண்டி அவர்கள். என் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக புயல் மழையிலும் வெறும் காலால் நடந்து வந்த அந்த பச்சிளம் குழந்தையின் பூ போன்ற பாதங்களுக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் மனதில் தோன்றியதை அதற்காக தங்கம், மரகதம், வைரம், முத்துக்கள் போன்ற நவரத்தினங்களால் 2 காலணிகளை உருவாக்கி அம்மனுக்கு காணிக்கையாக செலுத்தின. மீனாட்சி நடக்கும்போது தன் மீது நடப்பது போல் இருக்கட்டும் என்று எண்ணி அந்த காலணிகளுக்கு அடியில் அவருடைய பெயரையும் பொறித்து கொண்ட. இன்றைக்கும் சித்திரை திருவிழாவின் 5வது நாளில் மீனாட்சி தங்க குதிரையில் இந்த அணிகலன்களை அணிந்து கொண்டு வீதி உலா வருவதை மக்கள் கூட்டம் கூட்டமாக கொண்டாடி வருகிறார்கள். இதன் பிறகு ஆளுநர் பீட்டர் பாண்டி அவர்கள் தன்னுடைய பணியிலிருந்து ஓய்வு பெற்ற போதும் தன்னுடைய சொந்த ஊரான இங்கிலாந்திற்கு செல்லாமல் தன்னுடைய வாழ்காலங்கள் முழுவதும் அம்மன் மீனாட்சியை வணங்கிக் கொண்டு மதுரை பட்டினத்திலேயே காலத்தை கழித்த இவர் ஒரு கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் மனதளவில் அம்மன் மீனாட்சியை குடிவைத்துக் கொண்டு அம்மன் மீனாட்சியின் மகிமையை மக்களுக்கு தன் வாழ்க்கையால் எடுத்து காட்டி மண் மறைந்த ஒரு பொன்மன செல்வனாக மதுரைக்கு பெருமை சேர்த்து இன்றும் மக்கள் மனதில் குடிகொண்டிருக்கிறார்.